காங்கிரஸ் தமிழ்நாட்டுல உடைஞ்சா அது யாருக்கு ஒரு லாபம் கேட்டீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி. அதாவது அந்த நடிகை தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட திரு விஜய் அவர்களை முதலிலேயே அறிமுகம் பண்ணாங்க. அப்ப அவருக்கு அந்த நிலைப்பாடுல விருப்பம் இல்லை. திரு MP சுப்பிரமணியன் 117 சீட்டு வாங்கினார். காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது MP சுப்பிரமணியம் அநேகமா உங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லை கூட அந்த ரஜினிகாந்த் ஒரு பழைய நடிகர் இருந்தார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முன்னணி நடிகர் அவர். அவரு வணக்கம் தோழி, தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகி ரொம்ப காலம் ஆகுது. நீங்க எல்லாம் சம்பந்தம் இல்லாத பேர்களை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் ஒண்ணுமே நடத்தல. திரு விஜய் அவர்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள் இடையில ஒரு பெரிய நடிகை, அந்த நடிகை தான் முதல்ல இருந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. திரு ராகுல் காந்திக்கு செல்போன்ல நேரடியா பேசக்கூடிய அந்த நடிகை, பழைய நடிகை அவங்க, இப்ப நடிகை ஃபீல்டுல எல்லாம் கிடையாது. ஆனா விஜய் அவர்களோட மிகப்பெரிய தீவிர ரசிகர், ரொம்ப பிடித்தமானவர் விஜய் கூட நம்ம சொல்லலாம். அந்த ஒரே நடிகை மட்டும்தான் அந்த காங்கிரஸ் தாவேக்காவை பத்தி மிக நெருக்கமாக எடுத்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அந்த கூட்டணி. இங்க பேசுறாங்கன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸோட நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு MP சுப்பிரமணியன் 117 சீட்டு வாங்கினார். காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது MP சுப்பிரமணியம் அநேகமா உங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்திரா காந்தி தலையிடவே முழுக்க பொறுப்பு MP சுப்பிரமணியத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. 117 சீட்டு திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கிட்ட போராடிலாம் இல்ல, கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க, முடிஞ்சது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸோட நிலை என்ன? அந்த அளவுக்கு தேண்டி போச்சு. சப்போஸ் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் உடைஞ்சா மூப்பனார் அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் இருக்கிறாங்களா இல்லையா? சரி, அப்படியே காங்கிரஸ் தமிழ்நாட்டுல உடைஞ்சா அது யாருக்கு ஒரு லாபம் கேட்டீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி. அதாவது அந்த NDA கூட்டணின்னு சொல்றேன் தெரியுங்களா, அவங்க கழுகு போல இப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி கொத்தி தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த ஓட்டு பெர்சன்டேஜ்ல. மற்றவங்க எல்லாம் சொல்றீங்க, கேரளாவில இருந்து ஆள் பேசுறாங்க, டெல்லியில இருந்து ஆள் பேசுறாங்க, ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவங்க விஜய் கிட்ட பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கிடையாது. ஒரு நடிகை, இந்த நடிகையை பல சேனல்கள்ல நான் பாக்குறேன், யாருமே சொல்லல, அதை பத்தி ஒரு ஆராய்ச்சியும் செய்யல. இவங்கெல்லாம் அந்த நடிகை தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட திரு விஜய் அவர்களை முதல்லயே அறிமுகம் பண்ணாங்க. அப்ப அவருக்கு அந்த நிலைப்பாடுல விருப்பம் இல்லை. இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்கிற செல்வாக்கு கண்டு நேரடியா திரு விஜய் அவர்களும் ராகுல் அவர்களும் தான் பேசுறாங்க. விஜய் கிட்ட செல்போன் எல்லாம் கிடையாது. விஜய், அஜித், அம்பானி இவங்க எல்லாம் செல்போன் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க கையில. செல்போன்ல பேசுறது அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. அவங்க பேசுற விதமே வேறதான். இதுதான் இன்றைய நிலை. தமிழ்நாடு காங்கிரஸ் உடையக்கூடிய நிலையில இருக்கு. ஆனா உடஞ்சி வெளியில வர்றவங்க GK மூப்பனார் அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ஆட்களா இருக்கிறாங்களா? திரு மூப்பனார் அவர்கள் அந்த காங்கிரஸை கடந்து ஒரு செல்வாக்கு கூட அந்த ரஜினிகாந்த் ஒரு பழைய நடிகர் இருந்தார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முன்னணி நடிகர் அவர். அவர்களுடைய பங்கு அதுல அதிகமா இருந்தது. திரு திமுக, GK மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ், திரு ரஜினிகாந்த், இந்த 3 பேரும் சேர்ந்துதான் மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸை உடைச்சு தனி ஒரு காங்கிரஸை உதயம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க தான் அதை சொல்லணும். அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.